காரணம் தந்தை பெரியாருடைய கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இனி யாராலும் எந்த கொம்பனாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது, மட்டுமல்ல தொட்டு பார்க்க கூட முடியாது. ஏன் என்று சொன்னால் மனித நேயம் இருக்கின்ற வரை, மனிதர்கள் இருக்கின்ற வரை தந்தை பெரியார் இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அவருடைய சிந்தனை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் பெரியாரை என்று கேட்ட உணர்ச்சி கவிஞர் நம்முடைய காசி ஆனந்தன் அவர்களுடைய அந்த பாடல் வரிகளை நினைவூட்டி இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் சாதனைகள் பொழிவு 3 நிகழ்த்த ஐயா அவர்களை வருமாறு உங்கள் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்கள் கரவொலியின் மூலமாக ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். பெரியார் ஒருவர் இல்லை என்றால், பெரியார் ஒருவர் இல்லை என்றால் வந்த நரியார் நம்மை வைத்திருப்பார். சொரிநாய் இடத்தில் சிக்கியதாய் நம்மை சுட்டு பொசுக்கி மாய்த்திருப்பார். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் வந்த நரியார் நம்மை வைத்திருப்பார். செருப்பை சுமக்க செய்திருப்பார், நெருப்பில் குளிக்க செய்திருப்பார். உறுப்பில் கண்ணை பறித்திருப்பார், அடுப்பில் நம்மை எரித்திருப்பார். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் வந்த நரியார் நம்மை வைத்திருப்பார். கல்வி கண்ணை பறித்திருப்பார், சொல்லில் தமிழை அடித்திருப்பார். வில்லில் கணையாய் நமையாக்கி பல்லில் உணவாய் உண்டிருப்பார். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் வந்த நரியார் நம்மை வைத்திருப்பார். கோடி கோடி கோவில்களில் பாடி பாடி படுத்திருப்போம், வாடி வாடி உயிரிழந்தே தேடி இடுகாடு அடைந்திருப்போம். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் வந்த நரியார் நம்மை வைத்திருப்பார். கோவில் கட்ட வைத்திருப்பார், காவி உடையை அளித்திருப்பார். நாவில் பிணமொழி பதித்திருப்பார், சாவில் தள்ளி ஒடித்திருப்பார். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் வந்த நரியார் நம்மை வைத்திருப்பார். வணக்கம். பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் 2538 நிகழ்வு. இதிலே இந்த நிகழ்வினுக்கு பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் அருமை அம்மா மாணவிக்கு வழக்கறிஞரா வீரமத்தினி அம்மையாருக்கும், புதுவை இலக்கிய தென்றலின் தலைவர் அருமை நண்பர் பாவலர் மீனாட்சி சுந்தரம், அதாவது கயல்விழி அழகன் என்று அவருக்கு நான் பெயர் வச்சிருக்கேன், கயல்விழி அழகனாருக்கும், மற்ற எதிரே அமர்ந்திருக்கின்ற திராவிட தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டிருந்தால் அத்தனை பேர் எனக்கு வேண்டியவர்கள், அதனால் நான் யாரையும் சொல்லவில்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த திராவிட இயக்க சாதனைகள்ல இது 3வது பொழிவு. அதிலே முதல்ல பார்ப்பனர்கள் நம்ம எப்படியெல்லாம் ஜெயித்தார் என்பதற்கு இந்த பெரியார் மக்களின் மூச்சுக்காற்று, பெரியார் திராவிடர்களின் மூச்சுக்காற்று என்று சொல்லலாம். மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மூச்சுக்காற்று அவர்தான். அந்த மூச்சுக்காற்று தான் நமக்கு திராவிடர் இயக்க சாதனைகள் என்று சொன்னால் இதில் திராவிடர் கழகம் உள்ளடங்கியது, நீதி கட்சி உள்ளடங்கியது, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளடங்கியது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் உள்ளடங்கியது, சுயமரியாதை இயக்கம் உள்ளடங்கியது. அதனால்தான் பொதுவாக அந்த தலைப்பை நான் தந்தேன். இது அத்தனையும் அடங்கும். தனியாக பிரித்து பிரித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. தமிழர்களுக்கு
ஒரு நன்மையை விளைவித்த இயக்கம் திராவிட இயக்கம். அதனால ஆரியன் மாறவே மாட்டான் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார். பார்ப்பனர் சிலர் சீர்திருத்தம் பேசுவர், பகுத்தறிவை வீசுவர், ஆனால் தன் இன உணர்வை விட்டுக் கொடுப்பதற்கு மனம் கூசுவர். முற்போக்கு சிந்தனையை கருதவர். இந்து ஏட்டின் பெரியார் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் 1878 அவர் தொடங்கிய ஏட்டில் இருந்து தனது என்று பெயர் சூட்டினார். ஆனாலும் தன் மகள் 12 அகவையில் விதவையாகிவிட்டால் அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க சீர்திருத்துவதுதான் அவர். யார்? பெரியார். அவர் 1888 ஒரு பள்ளியை தொடங்கினார். யாரு? அந்த பள்ளிக்கு ஆரியர் பள்ளி என்றுதான் பெயர் வைத்தார். யாரு? இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர். இந்து ஏட்டில் பகுத்தறிவு தான் எழுதி கொண்டிருந்தார். அந்த பள்ளியின் பிறகு அதுதான் திருவல்லிக்கேணியில் இருக்கிற இன்றைக்கு கெல்லட் மேல்நிலை பள்ளி. ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுல இருந்த ஆசிரியர்கள்லாம் எனக்கு பழக்கம். துணை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. நம்ம கல்லையாதுரை அங்குதான் இருந்தாரு. பெரிய ஒரு நடிகர், இங்க ஒரு பெரிய நடிகர் இருக்காரு. அந்த நடிகர் அங்கதான் ஆசிரியரா பணியாற்றினாரு. பெரும் புகழ் வாய்ந்த பள்ளி அது, அந்த கெல்லட் மேல்நிலை பள்ளி திருவல்லிக்கேணியில. அந்த பள்ளியை தொடங்கியது அவர். பேரு ஆரியர் பள்ளி. இன்றைக்கு அது சிஎஸ்ஐ பள்ளியாக இருக்கிறது, கெல்லட் மேல்நிலை பள்ளி. ஏன் சொல்ல வேணும்னா, அதுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டதுதான் இந்து மேல்நிலை பள்ளி. அதுவும் திருவல்லிக்கேணியில் தான் இருக்கிறது. திருவல்லிக்கேணியில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கினார் ஸ்ரீ நடேசனார். அந்த இடத்துலதான் இவையும் தொடங்கின. இதனை நாம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் எப்போது பாருங்க, நீங்க ஒரு ஆரியரிடம் ஒரு பார்ப்பனரிடம் பேசி பாருங்கள், உங்களுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது என்று தெரிந்து கொண்டு இவர் சீர்திருத்தவாதி பகுத்தறிவாதின்னு தெரிந்து கொண்டால் அவரும் பகுத்தறிவு பேசுவார். அது நாம ஆன்மீகவாதியும் தெரிஞ்சு கொண்டா ஆன்மீகம் பேசுவார். ஆனால் அவர் என்ன நிற்கிறாரோ அந்த நேரத்தில் தான் நிற்பார். அவர் என்றைக்கும் மாறுவதே கிடையாது. பார்ப்பனர் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சீர்திருத்தம் பேசுவார், எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி இந்த பார்ப்பனர் எழுதுவதற்கு ஏட்டு ஓலையை எடுத்து கொடுத்தவன் தமிழன் தான். பார்ப்பனர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்களாக தமிழ்நாட்டில் இருந்தார்கள். ஏன்? தமிழனை படிக்க வைக்கல, படிப்பதற்கு வாய்ப்பு தரவில்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், சேரனோ சோழனோ பாண்டியனோ எவனும் தமிழ் பள்ளி தொடங்கவில்லை தமிழ்நாட்டில். சரி, தொடங்கலையே, தமிழ் பள்ளி தொடங்கலையே விட்டானா? இல்லை, சமஸ்கிருத பள்ளிகளும் வேத பாடசாலைகளும் தமிழ் மன்னர்கள் தான் தொடங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுலதான் அவர்களும் படித்தார்கள். நிலத்தை இறையிலி நிலம் என்று கொடுத்தான், படிப்பும் சொல்லிக் கொடுத்தான், சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தான். ஏன்? அவர்கள் போய் அந்த அரசர்களை ஏமாற்றினார்கள். என்ன ஏமாற்றினார்கள்? கடவுளும் நாங்களும் பேசிய மொழி சமஸ்கிருதம், அதுல இருந்துதான் தமிழ் வந்ததுன்னு இந்த மூன்றை நம்பணும். அப்படி நம்புறதனுடைய விளைவுதான் அவர்களுக்கு பள்ளி தொடங்கி கொடுத்தான். நாம போய் அவங்ககிட்ட கேட்கல. அரசன் தமிழர்களிடம் வரி வாங்கினான், ஆரியர்களுக்கு செலவு செய்தான். இதுதான் தமிழர்கள் செய்த மிகப்பெரிய கொடுமை. ஆனால் சோழர்களும் இதனை கொஞ்சம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் சேரனை விட பாண்டியனை விட சோழன் தான் பிராமணர்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். பலரை சிறையில் தள்ளி இருக்கிறார்கள். பல கொடுமைகள், அவர்களுடைய கொடுமைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். அது பெரிய ஆய்வு. ஆனால் நான் படிக்க கூடாது என்று அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தடுத்தார்கள். பள்ளி வைக்கவில்லை. அதாவது சின்ன பள்ளிக்கூடம் இருந்தது. அப்புறம் குருகுலம்னு வந்தது. ஒருவர் அவரும் அந்த குருகுலம் நடத்தினவரே பார்ப்பனர் தான். திண்ணப்பள்ளி நடத்தினவன் பூரா தமிழன். அந்த ஊர்ல ஒரு 30 பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்களுக்குன்னு ஒரு குடிசையை கட்டி அதுல ஒரு குணம் மண்ணை கொட்டி அதுல கொண்டு போய் அந்த தமிழ் தெரிந்த ஒருவர் சொல்லிக் கொடுப்பார். அவ்வளவுதான். அந்த மாதிரி பள்ளியில் தான் வீரமாமுனிவரும் படிச்சார். அந்த மாதிரி திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் அவர் படிச்சார்.
அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த குருகுல பள்ளி என்பது பிராமணர்கள் நடத்தியதுதான். அவருடைய குருவா வைத்துக் கொண்டு 5 பிள்ளைகள் அவர் வீட்டுல போய் தங்கி அவர் எப்ப என்ன சொல்றாரோ அந்த வேலையெல்லாம் செய்து பிறகு அவருக்கு நேரம் கிடைக்கும் போது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அதுதான் குருகுலம். இன்னொரு வகையில் தமிழ் வளர்ந்தது. இப்ப எனக்கு தமிழ் தெரியும், நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவர் இன்னொருத்தருக்கு போய் சொல்லிக் கொடுப்பார். இப்படி வளர்ந்ததே தவிர எந்த அரசனும் தமிழ் பள்ளி வைத்து தமிழை வளர்க்கவில்லை. சரி, சங்கம் வைத்தான். இப்படி எல்லாரும் எழுதி குவித்தார்கள். அதனை தொகுப்பதற்கு ஒரு மன்றம் அமைந்தது. அதற்கு உதவி செய்யலாம், புலவர்களுக்கு பரிசு வழங்கலாம், பாராட்டலாம். ஆனால் பள்ளி வைத்து தமிழை வளர்க்கவில்லை. ஏன் வளர்க்கல? இந்த பிராமணர்கள் பார்ப்பனர்கள் செய்த சூழ்ச்சிதான் யாரையும் படிக்க விடாமல் உழுவதும் பயிரிடுவதும் பனை ஏறுவதுமாகத்தான் தமிழர்களுடைய வாழ்வு இருந்தது. தமிழர்களுடைய வாழ்வு முதல்ல உழுது பயிரிட்டு விளைவிப்பது, 2வது பனை ஏறி தொழில் செய்வது. இத பனை மரம்னு நான் சொல்லல. நான் ஏன் சொல்லலைன்னா நான் மறுபடியும் உங்களை விளக்கிறேன். தொல்காப்பியர் 8 வகையானவற்றை புல் என்று சொல்லுகிறாரே தவிர மரம் என்று சொல்லக்கூடாது. அதாவது அகக்காடெனவே மரமென மொழிவே, புறக்காடெனவே புல்லென மொழிவே என்றார் தொல்காப்பியர். அதனால பனை மரம் கிடையாது, தென்னை மரம் கிடையாது, பாக்கு மரம் கிடையாது, ஈச்சம் மரம் கிடையாது, வாழை மரம் கிடையாது, பப்பாளி அவ்வளவு மரம் கிடையாது, மூங்கில் மரம் கிடையாது. இவையெல்லாம் மரம் கிடையாது, எல்லாமே புல் வகையை சார்ந்தவை. அதனால்தான் நான் பனை என்று சொன்னேன், பனை மரம் என்று சொல்லவில்லை. ஆனா நாம் என்ன செய்யறோம், 1வது வகுப்பிலேயே வாழை மரம்னு சொல்லி கொடுத்துடுறோம், பின்னால வாழை புல்லுன்னு சொல்றோம். எப்படி அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும்? அதனால ஏன் இதை சொல்லணும்னு சொன்னா, நமக்கு படிப்பு கூடாது. படிப்பு படித்தால் அவன் பகுத்தறிவு பேசுவான், நம்ம எதிர்த்து பேசுவான், சட்டம் பேசுவான். அதனாலதான் படிக்க வைக்க கூடாது என்று நம்ம யாரும் படிக்க வைக்கவில்லை. அதனால் அவன் தான் படிச்சான், அவன் தான் எழுதினான். எழுதுறதுக்கு முன்னாலேயே தமிழை ஏற்கனவே பல ஓலைகளிலே எழுதி வைத்து விட்டான். அவற்றையெல்லாம் திருடி சமஸ்கிருதத்தில் எழுதி வைத்து விட்டு அந்த தமிழில் இருந்த ஓலைச்சுவடிகளை எரித்தார்கள். இதை யார், நான் சொல்லல, அந்த நீலவீர் சொல்றார். பரிதிமார் கலைஞரே சொல்றார். தமிழ் வரலாறு என்ற நூல்ல பரிதிமார் கலைஞரே சொல்றாரு, இது மாதிரி தமிழ்ல இருந்ததெல்லாம் சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து கொண்டு அது மூல நூல் தமிழ்ல இருந்தது என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொளுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இதுக்கு என்ன செய்வோம்? ஓலையாமல் பனை ஏற தெரியாது, ஓலை வெட்ட தெரியாது, ஓலையை நறுக்க தெரியாது. எழுதுவதற்கு ஓலையை தமிழன்தான் வெட்டி கொடுத்தான். அவனுக்கு உழுவது பாவம் என்று சொன்னவன் பார்ப்பான். உழுவது பாவம், அது சமண மதத்திலேயே அந்த கொள்கை இருக்கிறது, இந்து மதத்திலேயே அந்த கொள்கை இருக்கிறது, உழுவது பாவம். ஆனா அவனுக்குதான் 100 ஏக்கர் சோழன் இறையிலி நிலமாக கொடுத்தான். இறையிலி நிலம் அப்படின்னா வரியே கிடையாது, 100 ஏக்கரை கொடுத்துருவான். அவனை உழக்கூடாது, பயிர் வைக்க கூடாது. யாரு? நாம தான் போய் உழுவோம், நாம் தான் பயிர் வைப்போம், நாம் தான் விளைவிப்போம், நாம் தான் மாட்டு வண்டியில் ஏற்றின்னு வந்து அந்த வீட்டு வாசல்ல கொட்டணும். ஆனா உழக்கூடாது. இந்த நெல்லெல்லாம் தீட்டு வராது, அதை தண்ணியில போட்டு அழிச்சு எடுக்க மாட்டான், கோடோட தூக்கி போட்டுக்குவான். அப்படி செய்தவனும் தமிழன் தான், அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்தவனும் தமிழன் தான். அடிமைகளாக நம்மை பயன்படுத்தினார்கள். அதனால அடிமைகளுக்கு படிப்பு கூடாது என்று நினைத்தவன். அதனால்தான் பெண்களுக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டவன் அவன் தான். அது நம்ம தமிழனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். முதல்ல கேட்டவன் அவன் தான், அதை தமிழனே சொல்ல ஆரம்பித்தான். அதனால பார்ப்பனர் எழுதுவதற்கு ஏட்டு வலையை நாம் தான் எடுத்து கொடுத்தோம். அதாவது குளத்தை கொட்டி வெட்டி கொடுத்தது நாம் தான். அவன் குளம் வெட்ட தெரியாது, மண் வெட்டி பிடிக்க தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? பூவை எடுப்பாரு, இல்லை இலையை எடுப்பாரு, அந்த சிலை மேல போடுவார். அதுதான். அதனாலதான் வள்ளலார் என்ன செய்தாரு?
இது சிலை இருந்தாதானே சிலையனுக்கு உருவம்னு வச்சுக்கணும், அதுக்கு ஒரு விழா அது அர்ச்சனை என்று செய்து கொண்டு அது மேல பாலை ஊத்துறான், தயிரை ஊத்துறான், மோரை ஊத்துறான், தென்னை இளநீரை ஊத்துறான், நெய்யை ஊத்துறான், எல்லாம் ஊத்துறானே. இவனை என்ன பண்ணணும்னு நினைச்சார் வள்ளலார்? உருவ வழிபாட்டை முதல்ல தடுத்தார். பிறகு சிலை வணக்கம் கூடாது என்றார். அதுக்கப்புறம் என்ன செய்தாரு? சுடரை வணங்குன்னு சொன்னார். சுடரை வணங்கினா என்ன ஆகும்? சுடரு அது நெருப்பு எரியுது, இதுல பால் கொட்ட முடியாது, தயிர் கொட்ட முடியாது, பாலை ஊத்த முடியாது, நெய்யை ஊத்த முடியாது, தயிரை ஊத்த முடியாது. அவர் செய்த வேலை அதுதான். அவனுடைய தொழிலுக்கே வர வச்சார். அதனாலதான் இவன் வளர்ந்தான்னா, இவனுடைய கொள்கை வளர்ந்தான்னா நம்ம பொழப்புக்கு அப்ப வேற பொழப்பே இல்லை அவங்களுக்கு. கோவில்ல அர்ச்சனை செய்து பிழைக்கிறத விட வேற பொழப்பே கிடையாது. அதான் இப்ப எல்லா பதவியிலும் அவன் தான் இருக்கிறான். அப்ப அவன் வேற பதவியே கிடையாது. அதுதான் அவனுக்கு பதவி, அதுதான் மோட்சம், அதுதான் வாழ்வு, அதுதான் சாவு. அப்படி இருந்தவனை சாவி அது பாருங்க, மறுபடியும் என்ன செய்தாரு? அந்த சுடரை கூட நேரடியா வழங்காது, கண்ணாடியில் பார்த்து வணங்குன்னு சொன்னார். அதனாலதான் அவரை சாவடிச்சானுங்க. அது ரொம்ப பேர் நம்ம ராமசாமி ஐயாவும் அந்த வள்ளலாருடைய இயக்கத்தை சார்ந்தவர். வள்ளலார் இவர் 90க்கு மேல ஆனவர். நான் 89, அவர் 90 மேல். வள்ளலார் இயக்கத்தை சார்ந்தவர். வள்ளலார் உண்மையிலேயே இப்ப இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. நந்தன் வந்த வாசல் இன்னுமே சிதம்பரத்துல மூடி கிடக்குன்னு சொல்றாங்க. அது நந்தன் வந்த வாசல் இல்ல, வள்ளலார் வந்த வாசல். வள்ளலார் வந்த வாசலை உள்ளே சேர்க்காமல் திருப்பி அனுப்பினார்கள். அவர் நந்தனார் அப்படி இல்லை, உள்ள போனாரு, நெருப்புல இறங்கி வாங்க, நெருப்புல இறங்கி போனார். அந்த முண்டம் நெருப்புல இறங்கி வான்னா போலாமா? நெருப்புல இறங்கியாண்டா வர சொல்றான். அந்த கடவுள் யாருகிட்ட போய் சொன்னாராம் தெரியுமா? அந்த கோவில் வீட்டு பூசாரி கிட்ட போய் ராத்திரியில போய் சொல்றாரு. ஏன் நந்தன் கிட்ட சொன்னான்னா இவருக்கு தீட்டு ஓட்டிக்குமா? கடவுளுக்கு கடவுள் அந்த கோவில் பூசாரி கிட்ட போய் சொல்றாராம், இந்த மாதிரி நீ நெருப்புல இறங்கி வான்னு சொன்னாரு. இறங்கி வான்னா இந்த முன்ன நெருப்புல இறங்கினா போக முடியுமா? இறங்கி செத்தாரு. அது இல்லை, அந்த வாசல் இன்னும் மூடிதான் கிடக்குது. அந்த மூணது வள்ளலார் வந்த வாசல். வள்ளலாரையும் உள்ளே சேர்க்கவில்லை, திருப்பி அனுப்பினார்கள். அப்பதான் போய் அந்த அந்த இயக்கத்தை தொடங்குறார். தொடங்கி அவருக்கு அங்க என்ன ஆயிடுச்சு? சிதம்பரத்தை விட அங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த பொறாமையால இங்கிருந்து பலரை தன்னுடைய சீடர்களாக கொண்டு போய் அனுப்பி அந்த சீடர்கள் தான் அவரை கொன்றார்கள். இது ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி கொன்றார்கள்? நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கும் சொல்றேன். அது அறிவியல் தெரிந்தவர்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இந்த கற்பூரம் இருக்கிறது, அது எரிந்தால் அங்கே சாம்பல் இருக்காது, அது ஆவியாக போய்விடும், புகையாக போய்விடும். அந்த கற்பூரத்தோட இப்போ ஒரு பொருள், 1 கிலோ பொருளை 4 கிலோ கற்பூரம் போட்டு எரித்தால் அதுவும் அதோட சேர்ந்து போய்விடும், கீழே சாம்பல் இருக்காதுன்னு ஒருத்தர் சொன்னார். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப வள்ளலாருடைய எடையை தெரிந்து கொண்டு 4 பங்கு கற்பூரத்தை வச்சு கொளுத்தினால் அவருடைய சாம்பல் அங்க இருக்காது. அப்படி செய்திருப்பார்கள். அதனாலதான் அந்த வள்ளலாரை கொன்று விட்டார்கள், எரித்து விட்டார்கள் போய் சொன்னா அவன் மாவட்ட ஆட்சியர் அப்ப வெள்ளக்காரன். அவன் ஒரு அதிகாரியை அனுப்பி போய் விசாரணை பண்ணனா, அனுப்பின அதிகாரியும் பார்ப்பான், அந்த சொன்னவெல்லாம் பார்ப்பான். என்ன சொன்னான்? இல்ல அவர் அப்படியே தேதியா போயிட்டாரு, எப்போ சாம்பல் இல்லை, ஒண்ணும் இல்லை, கீழேன்ட்டான். கதவை மூடிக்கினாரு, அவன் சாம்பலே இல்லை, கீழே சோதியா போயிட்டாருன்னு போய் சொன்னான். அவன் ஆமா ஆமான்னு அவனும் போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி அவர் கொள்ளார்கள். இப்படி கொள்வதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஆதித்த கரிகால சோழனை ஏன் கொன்றார்கள்? அவன் சோழன் வாரி வாரி கொடுத்தான், அதை பொறுக்க முடியாம ஆதித்த கரிகால சோழன் எதிர்த்தான். எதிர்த்தவரை 4 பாப்பானுங்க சேர்ந்து கொண்டு விட்டாங்க. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? பொன்னியின் செல்வன் ஒரு புதிய நாவல் ஒண்ணு இருக்கு. அந்த பொன்னியின் செல்வனை விழுந்து விழுந்து படிக்கிறது நம்ம தமிழ் தான். அவ்வளவு சுவையா இருக்குதான். அதனுடைய பொருள், கருப்பொருள் என்னன்னா, ஆதித்த கரிகாலனை கொன்றதுதான் அந்த கதை. அவர் கதையை தொடங்கிட்டாரு, பாதி வரையிலும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கள ஆய்வுக்கு போனாரு.
கலாவில் போனா ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அந்த கல்வெட்டிலே அந்த 4 பார்ப்பனர்கள் சேர்ந்து கொண்டு அவரை கொன்று விட்டார்கள். அந்த கண்ணில இருக்கு. உடனே வந்தாரு. யார் கொன்னாருன்னு தெரியாமலே கதையை முடிச்சிட்டார். உண்மையிலே பொன்னியின் செல்வரில் யார் கொன்றார்கள் என்று கிடையாது. ஏன்? அதுவே தமிழன் கொண்டு இருந்தா இன்னும் நான் கொண்டான்னு எழுதியிருப்பாரு. 4 பாப்பானுங்க கொண்டாடுனதுனால எழுதல. இத படிக்கிறவன் பூரா நம்ம தமிழெல்லாம் விழுந்து படிக்கிறான். கோடிக்கணக்கில் விற்கிது. ஒருத்தனை கூட சூடு சொரணை கிடையாது. அது என்ன இது ரொம்ப ஏன் தெரிய சொல்லணும்னு கேட்டா, நமக்கு முதல்ல தமிழன் என்ற உணர்வு வேணும். நம்முடைய தாய்மொழி தமிழ் என்ற உணர்வு வேணும். அது மட்டும் இல்லை, முதல் மனிதன் நாம தான், முதல் மொழி நம்மதுதான் என்ற உணர்வு இருந்தா அவன் சொல்றதை நம்ப மாட்டோம். இப்படி அவர்களை கொண்டால் என்ன தண்டனை பாருங்க. கொன்றான்ல, அதை சொல்லி ஆகணும். ஏன்னா சொல்லாம இருக்க கூடாது. இப்ப ஒரு அரசகுமாரன் என்ன கேட்டாக்க, அண்ணனுடைய மகன், ராஜராஜ சோழனுடைய அண்ணன் மகன் தான் ஆதித்த கரிகால சோழன். அவரை கொன்று விட்டார்கள். யார் கொண்டாருன்னு தேடினான். தேடி கண்டுபிடிச்சா 4 பாப்பான் கிடைச்சான், கொண்டாந்துட்டான். உடனே இருக்கிற பாப்பா எல்லாம் மன்னிசி சாஸ்திரத்தை கையில தூக்கின்னு அங்க போய், நீ பாப்பான கொல்லக்கூடாது, கொன்னைன்னா உனக்கு என்னென்ன தோஷம் வரும், என்னென்ன பாவம் வரும், என்னென்ன தவறு நடக்கும் அப்படின்ன உடனே அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு வேண்டாம், அவனை போய் அந்த கொன்றார்கள் அவர்களை எல்லைக்கு அந்தாண்ட, அப்படின்னா என்ன, தஞ்சாவூர் எல்லைக்கு அந்தாண்ட கொண்டு போய் தஞ்சை அவனுடைய ஆளுகைக்கு பின்னால கொண்டு போய் விட்டுணுமா. ஏண்டா விடணும்? நான் என்ன சொல்ல, விட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய அரிசி, உப்பு, மிளகா, பருப்பு, தனியா எல்லாம் கொடுத்துட்டு வரணும். அது என்ன தண்டனை? யாருக்கு இப்போ தண்டனை? அரசனுக்கே தண்டனை. அவன் கொண்டு போனா விட்டுட்டான். அதே மாதிரி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வந்தான். அவனை கொல்லவில்லை, கொன்றவர்களை, ஆதித்த கரிகால சோழனை கொன்றவர்களை கொன்றவில்லை. அவர்களுக்கு இவனுக்கே தண்டனை கொடுத்தார்கள். அப்போ மனுநீதி சாஸ்திரத்தை நம்பினான். இந்த மாதிரி மனுநீதி சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அவனுங்க ஏமாத்தி, கடவுள் நாங்களும் பேசின மொழி என்றுதான் நம்ம ஏமாற்றினார்கள். இதை நம்பினார்கள். தந்தை பெரியார் வந்துதான் நம்ம கண்ணை திறந்தாரு, அறிவை துளக்கினாரு, அறிவை விளக்கினாரு. முண்டம், நீ இப்படி எல்லாம் ஏமாத்துறான்டா, கொஞ்சம் தெளிடா அப்படின்னு தெரிய வைத்தவர் அவர் தான். தூங்கினவனை எழுப்பினாரு, மடமையில கடந்தவனை புரட்சி பண்ணி தெளிவுபடுத்தினாரு. அவனை வினா கேட்க ஆரம்பிச்சாரு. ஓஹோ, இவன் ஏமாத்துறான்றத பெரியார் வந்த பிற்பாடுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னமும் தெரியல. எல்லாம் வீழ்ந்தவனாதான் இருக்கிறான். எப்போ ஒருத்தன் குடியில வீழ்ந்துட்டான்னா அவன் கடைசி வரையில மேலையோ, அந்த மாதிரி மடமையில வீழ்ந்தவன் கடைசி வரையில எழுந்திருக்க மாட்டேன்றான், மடமையிலே கலகிறான். அடுத்து மதத்தை அள்ளுவதும் அந்த காலத்தில். இப்போ மதத்தை அள்ளுறதுக்கு கருவிகள் வந்து விட்டன. பல அதாவது அறிவியல் வளர்ந்ததுனால மதத்தை மனிதன் தூக்குவதில்லை, வாருவதில்லை. ஆனால் அன்றைக்கு மதம் வாருவது நாம். அவன் கோவில்ல இருந்து நாம கொடுக்கிற அரிசி, நாம கொடுக்கிற பருப்பு, நாம கொடுக்கறது எல்லாத்தையும் போய் வச்சுக்கணும், வீட்டுல சாப்பிடணும் தானே தவிர அவன் மதம் அல்லவில்லை. இன்றைக்கும் மகிழ்ந்து ஓட்டுபவன் தமிழன் தான். ஒரு பாப்பா மகிழ்ந்து ஓட்ட மாட்டான். அதாவது வலுவான வேலைகளை, உடல் உழைப்பான வேலைகளை செய்யறவன் பூரா தமிழன். மண் வெட்டுவது, காவா வெட்டுவது, குளம் வெட்டுவது, ஏரி வெட்டுவது, கட்டடம் கட்டுவது, கோபுரம் கட்டுவது, கோவில் கட்டுவது, கல்லை தூக்குவது, மண்ணை தூக்குவது எல்லாம் தானே. அதுல போய் குடியிருப்பவன் மட்டும் அவன். அப்படித்தான் நம்மளை மடமை ஆக்கி வச்சுதான். ஏன்டா நான் கட்டின வீட்டுல நீ ஏன்டா பூந்துக்கலன்னு கேட்கல. நான் கட்டின கோவில்ல நீ உள்ள இருக்கிற, நான் ஏன்டா உள்ள வரக்கூடாதுன்னு கேட்கல. இப்படி முட்டாளாக நம்மளை ஆக்கி வச்சான். எப்பவுமே சொல்றேன், கையில காலில விலங்கு போட்டால் அது கண்ணுக்கு தெரிகிறது, காலில் இருக்கிறது கண்ணுக்கு தெரிகிறது, கையில இருந்து கண்ணுக்கு தெரிகிறது. இது உறுத்தும், உடைப்பான். எப்படியாவது உடைக்கணும் முயற்சி பண்ணுவான். மூளையிலேயே விலங்கு போட்டுட்டான். அதனால அவனுக்கு அந்த மூளை விலங்கு தெரியல. மூளை விலங்கு முறியடிக்கிறது ரொம்ப சிரமம். அது அவ்வளவு எளிதில்லை. மூளை விலங்கு இருக்கிறது, அது மடமை விலங்கு.
அங்க போட்டது போல அவங்க மடமை விலங்கு நம்ம மூலையில் போட்டிருக்கிறார்கள். அந்த மடமை விலங்கு என்றைக்கு நாம் உடைக்கிறோமோ அன்றைக்குதான் நாம் தமிழனாகவும் திராவிடனாகவும் இதுவரையிலும் பாப்பானாதான் இருப்போம். அப்படி ஆக்கி வைத்தார்கள். அப்படி மாட்டை, அதாவது மாட்டை கழுவுற, அவங்க வீட்டுல 100 மாடு 50 மாடு இருக்கும். அந்த மாட்டை மேய்க்கிறது நாம தான், கழுவுறது நாம தான், பாலை கறக்கிறது நாம தான். அதுல எல்லாம் தீட்டு வராது. அடுத்து மொத்தத்தில் திராவிடருக்கோ தமிழனாகவோ ஏன் மனிதனாகவோ கூட இருக்க அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம். திராவிடர் கழகம் தோன்றாமல் இருந்தால் பாருங்க, முதல்ல சுயமரியாதை இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், சுரமதியா இயக்கம் இவையெல்லாம் தோற்றுவித்து கடைசியில திராவிடர் கழகம் என்று தோற்றுவித்து கடைசியில திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்றுதான் என்பதை இன்னமும் நாம உணராமல் இருக்கிறோம். இன்னும் இது ஒரு சண்டை நடக்குது. திராவிடன் என்றாலும் சரியில்லை, இன்னும் திராவிடம் சொல்லக்கூடாது, தமிழன் தான் சொல்லணும் அப்படின்ற. தமிழும் திராவிடமும் ஒன்றுதான். அது தமிழ்ல இருந்துதான் திராவிடம் வந்தது அப்படின்றதும், திராவிடத்திலிருந்துதான் தமிழ் வந்தது என்றதும் ஒரே நிலை. ஆனால் கால்டுவெல் தப்பா சொல்லிட்டார். தப்பா சொல்லிட்டாருன்னா அவருக்கு தொல்காப்பியமே தரல. அவர் என்ன செய்வார் பாவம். உண்மையிலேயே தொல்காப்பியம் கால்டுவெல்லுக்கு கிடைத்திருந்தால் இன்னும் தெளிவாக தமிழை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்லியிருப்பார். அவருக்கு தொல்காப்பியத்தை தரவில்லை. ஏன் தரல? தொல்காப்பியத்தை தந்தால் தமிழினுடைய சிறப்பு, தமிழுடைய உயர்வு, தமிழுடைய இலக்கண கட்டுக்கோப்பு எல்லாம் தெரிந்துவிடும். அதனால் அதை அவருக்கு காட்டல, மாற்றுமுலருக்கு காட்டல. ஆனால்தான் அவன் சமஸ்கிருதம் செவியல் மொழின்னு சொன்னான். கடைசியில் அவன் தெரிஞ்சுக்கின்னு, நான் என்னுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு சமஸ்கிருதத்தை செவியல் மொழி என்று சொன்னது என்று சொல்லுகிறான். அதே மாற்றுமுல்லர் அவன் தான் சமஸ்கிருதத்தை செவ்வியல் மொழின்னு ஆங்கில நூலு பல, அவன் ஜெர்மன்காரன், ஆங்கில நூலு பல சமஸ்கிருதத்தை பாராட்டி எழுதியிருக்கிறான். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், நான் தெரியாமல் சமஸ்கிருதத்தை செவ்வியல் மொழி என்று சொன்னேன், அது என்னுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு என்று மாற்றுமுல்லர் சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்றாரு? பின்னால தெரிஞ்சுக்கணும் சொல்றான். ஆனால் அவனை ஏமாற்றினார்கள், வந்த கால்டுவெல்லை ஏமாற்றினார்கள், யாருக்குமே சொல்லவில்லை. நாமே அவங்கிட்ட இலக்கணம் படிக்க போனா நன்னூல் படிச்சியா, நன்னூல் வாங்கிடுவான்னு சொன்னானே தவிர தொல்காப்பியத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லல. அதனாலதான் நன்னூல் பவனந்தி முனிவர் சமண மதத்தை சார்ந்தவர், பாப்பானுடைய அடிவரடியா இருந்திருக்கிறார். சரி, அது நான் அங்க போயில்லை. ஒரு பள்ளிக்கூடம் தமிழகத்தில் இருக்காது, எல்லாம் வேத பாடசாலை. இப்ப திராவிட இயக்கம் தோன்றவில்லை, ஆனால் ஒரு தமிழ் பள்ளி தமிழ்நாட்டில் இருக்காது. தொடங்கினவன் யாரு? தொடங்கினவன் ஆங்கிலேயன். அவன் ஆங்கிலேயனை தொடங்க வச்சவர் யாரு? மெக்காலே ஒரு திட்டத்தை கொடுத்து 1835 வெள்ளையர்களிட நம்ம இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், வெள்ளையர்களை விரட்டி விடுவார்கள், அதனால் இந்தியர்களை உடையால் இந்தியர்களாகவும் உணவால் இந்தியர்களாகவும் உணர்வால் ஆங்கிலேயர்களால் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து அதுக்கு ஒரு வழியும் சொல்றான். என்ன செய்யணும்? அரசு பள்ளிகளை தொடங்க வேண்டும். அப்ப என்ன, 1835 மெக்காலே கொடுக்கிற திட்டத்துல அரசு பள்ளிகளை தொடங்க வேண்டும் சொல்றான்னா, இதுவரையிலும் அரசு பள்ளி தொடங்கல. 1835 அந்த திட்டத்தை கொடுக்கிறான். அவங்க 1845 தான் பள்ளியை கொண்டு வருகிறார்கள். அது வரையிலும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி கிடையாது. அந்த அரசு பள்ளி அவன் என்ன நோக்கம்? ஆங்கிலம் கற்பிக்கணும், நல்லது. ஏன்னா ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறதோட அரசு வேலை கொடுக்கறேன்னு சொன்னான். அவனுக்கு படிக்கவே கூடாதுன்னு சொன்ன நாட்டுல படிக்க வச்சான். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாலேயே, அரசு தொடங்குவதற்கு முன்னாலேயே மதம் பரப்ப வந்த பாதிரிமார்கள் பள்ளியை தொடங்கினார்கள். கால்டுவெல் பள்ளியை தொடங்கி இருக்கிறார். போப்பு தொடங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் ராபர்ட் டி நொபிலி தொடங்கி இருக்கிறார். வீரமாமுனிவர் தொடங்கி இருக்கிறார். அந்த ஏழை பிள்ளைகள் எல்லாம் அங்க கொண்டு போய் வச்சு அவளுக்கு தலைவாரி விட்டு எண்ணெய் தடவி கல்வியை சொல்லிக் கொடுத்தவர்கள் மதம் பரப்ப வந்த பாதிரிமார்கள். அது வரையிலும் தமிழன் படிக்க வைக்கல. இவ்வளவும் நான் சொல்றதுக்கு காரணம், படித்தால் அவன் அறிவு தெளிவாயிடும், நம்மளை விரட்டி விடுவார்கள்,
இந்த ஆரியர் திராவிடர் போராட்டம் வரும்னு நினைச்சுதான் அவன் சொல்லி கொடுக்கல. திராவிட இயக்கம் தோன்றாமல் இருந்தால் தமிழன் ஒருவன் கூட படித்திருக்கவே மாட்டான். திராவிட இயக்கம் தோன்றாமல் இருந்தால் தமிழ் பெண் ஒருத்தி கூட படித்திருக்க மாட்டாள். அதுக்கு முன்னால இருந்தாங்க. ஆரியர்கள் வருவதற்கு முன்னால 47 பெண்பால் புலவர்கள் இருக்கிறாங்கன்னு பட்டியல் இருக்கிறது. பெண்பால் புலவர் எப்படி இருந்தாங்க? அப்ப தமிழர் பெண்ணையும் ஆணையும் சமமாக கருதியதினால்தான் அந்த பெண்பால் புலவர்கள் தோன்றினார்கள். இடைக்காலத்தில் ஆரியர்கள் இங்கு வந்த பிற்பாடுதான் பெண்கள் படிக்கக்கூடாது, ஆண்கள் படிக்கக்கூடாது என்ற அந்த உள்ளத்தை உருக்கி அப்படி ஒரு முட்டாள்தனத்தை ஏற்றி நம்மை எல்லாம் மடையர்களாக்கி வைத்திருந்தார்கள். திராவிட இயக்கம் தோன்றாமல் இருந்தால் ஒரு தமிழனுக்கு கூட தன்மான உணர்வே இருந்திருக்காது. முதல்ல தன்மான உணர்வு கூட அவனால வரல, பெரியாரால வந்தது. பெரியார் தான்டே நீ தமிழன்டா, நீ தாண்டா முதல்ல பிறந்தவன், நீ நாட்டை ஆண்டவன்டா, உலகை ஆண்டவன்டா, அவன் எங்கே இருந்து வந்தவன்டான்னு சொன்னவர் அவர் தான். அதுக்கு பிறகு திராவிடர் கழகம் தோன்றாமல் இருந்தால் நாம் இன்னும் பார்ப்பனர்களுடைய சாமி, பார்ப்பன சாமி. ஏன் தெரியுமா? நான் போனவன் ஒரு உணவகத்துல போய் உட்கார்ந்துருந்தா அவன் அந்த பரிமாறுபவன் வருவான். அவன் எவனா இருந்தாலும் சரி, சாமி தோசை கொண்டாடுவார் இவரு, அவன் சாமி ஆயிடலாம். இப்ப எவனா சொல்றானா, எவனையாவது பரிமாறுபவனை சாமி என்று சொல்றான்னா அந்த காலத்துல பாப்பான் தான் ஹோட்டல வச்சான், உணவகங்களை பாப்பான் தான் அது வேலை செய்தான். அதனால அவன் வேற எவனா இருந்தா கூட அவனை சாமி காப்பி கொண்டான், சாமி பிட்லி கொண்டான். இப்போ அவன் என்ன சாமி வேணும்னு நம்மள கேக்குறான், என்ன சாமி வேணும் அப்படின்னு நம்மள கேட்கிற நிலையை பெரியார் தான் உண்டாக்கி வைத்தார். இந்த ஒரு முன்றம் கூட நினைக்கிறது இல்லை. உணவகத்துல பிராமணால் சாப்பிடும் இடம்னு தனியா ஒரு பலகை இருக்கும், அந்த இடத்துல நீ நுழையக்கூடாது, தீட்டு. அதுக்கு போராடினாரு. போராடி அது எத்தனை மாதம் போராடி பெரிய பெரிய தகராறுலாம் நடந்து நான் நேரடியாக கண்ணால கண்ட இந்த திருவல்லிக்கேணியில முரளிக்கேப்புன்ற ஒரு உணவகம். சரி, திராவிடர் கழகம் தோன்றாமல் இருந்தால் தமிழன் தமிழனாகவே இருந்து மாட்டான், பாப்பான் பாப்பானாகவே மாறி இருக்க மாட்டான். திராவிடர் இயக்கம் தோன்றாமல் இருந்தால் ஒரு தமிழனோ ஒரு தமிழச்சியோ மருத்துவராகி இருக்க முடியாது, மருத்துவராகி இருக்க முடியாது, வழக்கறிஞராகி இருக்க முடியாது, மருத்துவராகி இருக்க முடியாது, வழக்கறிஞராகி இருக்க முடியாது, பொறியாளராகி இருக்க முடியாது. ஒருத்தவுடன் எல்லாம் அவனாதான் இருப்பான். காரணம் படிக்கிறதுக்கே நம்மள அனுப்பல. அது மட்டும் இல்லை, அப்புறம் கொஞ்சம் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது என்ன பண்ணோம், சமஸ்கிருதத்தை நுழைச்சி ஓமந்தூராருடைய அண்ணனுடைய மகனுக்கு அதான நடந்தது. ஓமந்தூராருடைய அண்ணன் மகனுக்கு என்ன, மருத்துவருக்கு படிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை வாங்கி கொடுங்க. அவர் அப்போ பனகலரசர் இருக்காரு. பனகலரசர் நீதி கட்சி. இப்போ அதனாலதான் நான் என்ன சொன்னேன், திராவிடர் இயக்கம் சொன்னது காரணம் என்ன, சுயமரியாதை இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் கழகம், நீதி கட்சி எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை இணையும். ஏன் சொல்ல வரேன்னா, அவனுக்கு மருத்துவர் வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டா அவர் பனகலரசர் பரிந்துரை பண்றாரு. அவன் திரும்ப வேலை கிடைக்கலன்னு வந்துடுறான். ஏன்டா கிடைக்கலன்னா, நீ சமஸ்கிருதத்துல பாதி மதிப்பெண் எடுக்கல, சமஸ்கிருதத்துல பாதி. மருத்துவருக்கு ஆங்கிலம் படிச்சா போதும்னு இருந்த காலத்துல சமஸ்கிருதத்திலையும் பாதி மதிப்பெண் பெற்றால்தான் அவர் மருத்துவராக முடியும் என்று கண்டவுடனே, ஏண்டா சமஸ்கிருதம் படிச்சாதான் மருத்துவராக முடியுமா, தூர சமஸ்கிருதத்தினார். தூக்கினவர் பனகலரசர். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அவன் தெலுங்கான்றான். கடைசியில பனகல்காரன் தெலுங்க அப்படின்னா, அவன் தாண்டா சமஸ்கிருத ஒழிச்சான். அந்த புத்தி வர வேண்டாம். எவன் ஒழிச்சான்? தெலுங்குனா தியாகராஜர், அவரும் தெலுங்கர் தான். தியாகராஜர் தான் திராவிட இயக்கத்தை காத்தாரு. அவருக்கு ஏன் காத்தாரு? அவருக்கு கோபம் எப்படி தெரியுமா வந்தது? அவர் ஒரு அலுவலக பெரிய பெரிய அதிகாரி. அவர் அலுவலகத்துல பணியாற்ற ஒரு பாப்பம் கோபுரத்து மேல உட்காந்துக்கிறான். இவர் பணம் கொடுத்தவர். அந்த காலத்துல 10,000 ரூபாய் பணம் கொடுத்தவர். இவரை மேல ஏறக்கூடாது, கீழே உட்காருன்ட்டான். அன்னைக்குதான் அவர் முடிவு எடுத்தார். ஓஹோ, இந்த பாப்பான்ல எடுத்து நாம ஒரு இயக்கம் கண்டாக வேண்டும் என்று தியாகராயர் முடிவு எடுத்தார். அவகிட்ட வேலை செய்யறவன் மேல உட்காந்துக்கிறான்.
10,000 ரூபாய் கொடுத்தவரை மேல ஏறக்கூடாதுன்றான். அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரணும். நமக்கு அடிபட்டாதான் சூடு சொரணை வரணும்னு இருக்கக்கூடாது. இன்னொருத்தன் அடிபடுறானே இன்னும் பார்த்து நமக்கு சூடு சொரணை வரணும். அப்ப என்ன ஆகும்? தமிழன் என்ற உணர்வு வரணும், தமிழ் மொழி என்ற உணர்வு வரணும், பாப்பானுங்களை நாம எதிர்க்கணும் என்ற உணர்வு வரணும். இது வந்தாதான் நமக்கு அந்த சூடு சொரணை வரும். இல்லைன்னா வராது. எப்படி வரும்? அவன் இப்ப எல்லாம் வரான்னு சொல்றான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எந்த பாப்பானும் உங்க வீட்டுல வந்து நான் கல்யாணம் பண்றேன், கருமாதி பண்றேன், காது குத்துறேன் எவனும் சொல்லல. இவன் போய் தான் அவன் காலில் விழுந்து எங்க வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணு, கருமாதி பண்ணு, காது குத்துன்றான். அவன் கேட்கறான், அப்புறம் இவளை கொடு அதை கொடுன்னு வாங்குறான். அப்படி மூளையை சலவை செய்து வைத்து விட்டார்கள். அது மட்டும் திராவிட இயக்கம் தோன்றாமல் இருந்தால், அதாவது நீதியரசராக இருக்க முடியுமா? அதாவது நீதியரசு அந்த போராட்டம் நடந்து இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல ஒரு தமிழ் ஒரு பாப்பான் அல்லாத வேற இனம் இல்லை. இப்பவும் அந்த சிக்கல் நடந்து கொண்டிருக்கு. இவ்வளவு நாள் ஒரு பெரியார் தோன்றி 60-80 ஆண்டுகளுக்கு மேல உழைச்சி இந்த இனத்தை இப்படி எல்லாம் சூடு சொரணை இல்லாத உலகத்தை சூடு சொரணை உடைய மனிதனாக மாற்றிய பிறகு கூட இன்னமும் நீதியரசர்கள் சரியாக வரவில்லை. இந்த இந்த ஹரிபரந்தாமனும் அவர் சந்துருவும் கேட்டிருக்கிறாங்க. இன்னமும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பிராமணன் அல்லாத நீதி அரசர் இல்லை. 70% அப்படி 70க்கு மேல நீதிமன்றத்துல அவங்க இருக்காங்க. சரி, திராவிடர் இயக்கம் தோன்றாமல் இருந்தால் ஒரு தமிழனோ தமிழாசிரியராக இருக்க முடியாது. ஏன் சொல்ல வந்தோம்னா, அதான் நன்னூல். நன்னூல் வந்து உருவாக்கி அந்த நன்னூல் என்பது தமிழுக்கு இலக்கணம் சொல்ற ஒரு நூல். அந்த பேர் வச்சதே தப்பு, மற்றதெல்லாம் கெட்ட நூலா. அது மட்டும் நன்னூல், மற்றதெல்லாம் கெட்ட நூலா, அதுவே தப்பு. அதுல தொல்காப்பியர் வட சொல்லுன்னு சொல்றாரு. உடனே வடமொழிக்கு இலக்கணம் சொல்றான். தமிழுக்கு இலக்கணம் சொல்ல வந்த நூல்ல வடமொழிக்கு இலக்கணம் சொல்றான். அதனாலதான் அவர்கள் நன்னூலையே போற்றினார்கள், நன்னூலையே பாராட்டினார்கள், நன்னூலையே படிக்க வைத்தார்கள், தொல்காப்பியத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டார்கள். இதற்கு உயிர் கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழ் இனத்துல முதல்ல கலைஞரை பாராட்டணும். அவர் தான் தொல்காப்பிய பூங்கான்னு ஒண்ணு கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால தொல்காப்பியம் படித்தார்கள். இங்கேயே வந்து ஒரு தொல்காப்பியம் படித்தவர்களும் இருந்தார்கள், தொல்காப்பியம் கற்றவர்களும் இருந்தார்கள், தொல்காப்பியத்தில் துறை போகிய அறிஞர்கள் இருந்தார்கள். வெளியில தெரியல. காரணம், எதற்கு அவர்களை கூப்பிடுறதில்லை, பாராட்டுவதில்லை, அதனை பரப்புவதில்லை. நன்னூலை பாராட்ட வேண்டியது. நான் இன்னும் கேட்டா ஒண்ணு சொல்றேன். ஒரு நூலு இன்னும் எல்லாரும் அதான் சொல்றோம், நான் தான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். முதல் நூல் திருக்குறள் என்று. ஆனால் அறிஞர் அனைவரும் சொல்லுவது தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த முதல் நூல். இலக்கண நூல் சரி, இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் முதல்ல கிடைச்சதுன்னு சொல்றோம். அந்த தொல்காப்பியத்தை எவனும் படிக்க வைக்கலையே. தொல்காப்பியம் தான் முதல் நூல்னு சொல்றோமே. அச்சானது எப்போ தெரியுங்களா? 1835 நன்னூல் அச்சாகுது. தொல்காப்பியம் அச்சாகல, நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 1835 நன்னூல் அச்சாகிறது. 1847 12 ஆண்டுகள் கழிச்சு 12 ஆண்டுகள் கழிச்சு நான் தொல்காப்பியம் வச்சாங்க. அது கூட யாரு? இலங்கையில் இருந்த அவரு மகாலிங்க ஐயர்னு ஒருத்தர், மழவை மகாலிங்க ஐயர்னு ஒருத்தர். அவர் தான் முதல்ல அதை பதிப்பிக்கிறார். அதற்கடுத்து சீவை தாமோதரம் பிள்ளை பதிப்பிக்கிறார். எங்க அவரும் இலங்கைக்காரர் தான், ஆனா தமிழ்நாட்டுல வாழ்ந்தார். மழவை மகாலிங்க ஐயர் இலங்கையிலே இருந்தவர். சீவை தாமோதரம் பிள்ளை இலங்கையில இருந்து வந்து தமிழ்நாட்டை வாழ்ந்தவர். அவர் பதிப்பிக்கிறாரு. இன்னைக்கு ஊவே சாமிநாதையர் நற்றினையை பார்த்தாரு, புறநானூறு அச்சிட்டாரு, குறுந்தொகை அச்சிட்டாரு. அவர் இல்லைன்னா தமிழே இல்லை. நேற்று கூட அவர் பிறந்த நாள், எல்லாரும் போய் மாலை போடுறாங்க, சிலைக்கு பாராட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் ஏன் தொல்காப்பியம் பதிப்பிக்கல? நன்னூலை பதிப்பிச்சிருக்காரு, தொல்காப்பியம் பதிப்பிக்கல. ஏன் பதிப்பிக்கல? அது தமிழுக்கு சிறப்பு செய்வது, தமிழுக்கு உயர்வு தேடுவது. ஆனா நன்னூல் அப்படி இல்லை, அது சமஸ்கிருதத்துக்கு உயர்வு தேடுவது.
அதனால அதை பதிப்பிச்சாரு, இதை பதிப்பிக்கல. காரணம் அவர் தமிழ் தாத்தாவா ஊஎஸ்ஆ. அவருடைய அதான் நல்லா தலைப்பு கொடுத்துருக்கிறார் நம்ம பாவலர் மீனாட்சி சுந்தரம் ஒரு தலைப்பு கொடுத்தாரு, அருமையான தலைப்பு, ஊவேசாவின் தகுடு தத்தங்கள் அப்படின்னு. ஒரு சொற்பொழி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 சொற்பொழி முடிக்கலாம். அது எப்பொழுது சமயம் வாய்க்கிறதோ அப்புறம் பேசிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து ஒரு தமிழாசிரியர் ஆகியிருக்க முடியாது. அதுக்கடுத்து ஒரு தமிழனோ தமிழச்சியோ தமிழ்நாட்டில் இருந்திருக்க முடியாது பெரியார் இல்லை என்றால். அதே மாதிரி ஒருவர் கூட வேட்டி முழங்காலுக்கு கீழே, நாம காசு போட்டு வாங்குற வேட்டிய முழங்காலுக்கு கீழே தொங்க விடக்கூடாது. சரி, பார்த்தான்னா அவன் ஆண்டான் அந்த ஆட்டை தூக்குடா அப்படின்னு முழங்காலுக்கு மேல கட்டணும் மடிச்சு, அதுக்கு மேல கட்டக்கூடாது. வேட்டியே நம்ம கட்டக்கூடாது. ஒரு தமிழ் பையனும் அதாவது வழிப்பறியே இல்லாத காட்டுமிராண்டியாகவே வாழ்ந்திருப்பான். எல்லாமே காட்டுமிராண்டியாகத்தான் வாழ்ந்திருப்பான். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னு எல்லாரும் பேசினோம். அவரே விளக்கம், அவருக்கு முன்னால கலைஞர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு தமிழை சொல்லிட்டாரு என்ன உடனே கலைஞர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? தமிழை முதல்ல காட்டுலதான் வாழ்ந்தான், அவன் பேசணும் முடியாது, அதனால அப்படி சொல்லிட்டாருன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் பெரியாரே பிறகு விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? திருக்குறளை பற்றி சொல்ல வரும்போது சொல்றார், எல்லா நூலும் எல்லா புலவரும் என்ன பண்ணி கீழ்ச்சான்னு ஆரம்பிக்கிறார். எல்லா சாமியை பத்தியும் கடவுளை பத்தியும் மடமையை பத்தியும் தான் பாடி இருக்கிறான், எழுதி இருக்கிறானே தவிர அதே மாதிரிதான் திருவள்ளுவரும் பண்ணியிருக்காருன்றார். அதே மாதிரிதான் திருவள்ளுவரும் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணானுங்க இந்த புலவனுங்க? மனிதர்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்த வேலை பாடினார்கள்? எல்லா நூலும் கடவுளை பத்தியும் சாமி கும்பிடுறதை பத்தியும் சொர்க்கம் போறதுக்கும் எதுக்குன்னா சொர்க்கம் போறதுக்கும் தேவர்களை பார்க்கறதுக்கும் வணங்குறதுக்கும் தான் பண்ணானே தவிர மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எவனும் சொல்லல. அதனால்தான் நான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னேன் அவரே சொல்றார். இதை தெரியாம தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை மாணிக்க நாயக்கர் என்பவர் தான் பெரியாருக்கு உணர்த்தி இருக்கிறார். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி திருவள்ளுவர் அந்த சொல்லல, அவர் குரலை பாடி இருக்கிறார், அதுக்கு பொருள் நம்ம பூரா பார்ப்பான், அவன் தான் அப்படி சொல்லி வச்சிருக்கிறான்னு சொன்ன பிற்பாடுதான் திருக்குறளுக்கு 1949 ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில 5 பேரை கூட்டி சீர்திருத்த உரையை எழுதி கொடுங்கன்னு கேட்டாரு. அப்போ முதல்ல எழுதி கொடுத்தவர் புலவர் குழந்தை. அவர் தான் 25 நாள்லயே எழுதி கொடுத்தார். அவர் அதை விட ரொம்ப சிறப்பா எழுதி கொடுத்தவர் யார் தெரியுமா? நாவலர் நெடுஞ்செழியன் தான். சிறப்பாக புலவர் குழந்தையை விட சீர்திருத்த உரையை தந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். அது மட்டும் இல்ல, நாவலர் நெடுஞ்செழியன் சீர்திருத்த உரையை எழுதி ஒரு பாப்பாத்திக்கிட்டே அணிந்துரை வாங்கி வெளியிட்டார். ஜெயலலிதா கிட்ட நான் ஒரு பாப்பாத்தி என்று சொன்ன அந்த அம்மையாருக்கிட்டே அணிந்துரை வாங்கி வெளியிட்ட ஒரு பெரிய சிறப்பு நாவலர் நெடுஞ்செழியனுக்கு உண்டு. அவர் தான் அப்படி பண்ணார். ஏன் சொல்ல வர்றேன்னா, இப்படி திருவள்ளுவர் சொல்ற கருத்து வேறு, அதை ஆனால்தான் அதை காப்பாத்துனாங்க. இல்லைன்னா தொல்காப்பியத்தை மறைச்ச மாதிரி திருக்குறளையும் கொளுத்தி இருப்பாங்க. அதுல கடவுள் வாழ்த்து இருக்குதுன்றதுனாலதான் அதை காப்பாத்துனாங்க. அது கடவுள் வாழ்த்து இல்லை அவர் பாடலன்னு சொன்னவர் வாவு சிதம்பரனார். கப்பல் ஓட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் அறப்பால், அதாவது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை என்ற 3 அதிகாரத்தை திருவள்ளுவர் பாடவில்லை, அடித்தார். அதுக்கடுத்து அதாவது நெல் விளைகின்ற பூமியெல்லாம் அவன்தான் கொண்டிருந்தான். அதாவது திராவிடர்கள் தேவையில்லை என்றால் ஒரு சுடுகாட்டில் கூட கல்லறை இருக்காது. சுடுகாட்டிலையும் இப்போ இருக்குதுன்னா 2 இருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டுல இப்போ எடுத்துன்னு போகும்போதே இவர் என்ன பாப்பாரா தமிழனான்னு கேட்கறோம். அவரை புதைக்கிறதுக்கு தனியா ஒரு இடம், இவனை புதைக்கிறதுக்கு தனியா ஒரு இடம், சுடுகாட்டுல கூட. அந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒழிப்பதற்கு நாம இன்னும் முயற்சி எடுக்கணும்.
போராட்ட வேண்டும். அதாவது திராவிடர் இயக்கம் தோன்றவில்லையானால், அதாவது கழுகு கூட எலியாக இருக்காது, எல்லாமே ருத்ராட்ச மாலை சர்த்தி கொண்டிருப்போம், எல்லாருமே ருத்ராட்ச மாலை தான் போட்டு கொண்டிருப்போம். உணவகங்களில் பிராமணர்கள் சாப்பிடும் இடம் என்று இன்னமும் பலகை இருக்கும், பிராமணர்கள் ஓட்டல் என்று உணவகங்கள் இருக்கும். ஒவ்வொரு உணவகத்திலும் சாப்பிட்ட இலையை நாம் எடுக்க வேண்டும். இன்னமும் இருக்கு, தமிழனே இப்போ பெரும்பாலும் உணவகங்கள்ல இலை எடுக்க சொல்றான், சாப்பிட்டவுடன் இலையை எடுக்க வேண்டும்னு பலகையை போட்டுறான். இப்போ தமிழனே அவன் ஏன் அந்த இலை எடுக்கிற பழக்கம் வந்ததுன்னு இன்னும் நமக்கு அறிவு வரல. அந்த காலத்தில் உணவகங்கள், இவரை நடேசனாரே சொல்றார், தமிழன் சென்னைக்கு வந்தால் ஒரு தமிழ் மாணவன் கூட எங்கேயாவது தங்கி உணவோ தங்கி படிக்கவோ ஒரு உணவகம் கிடையாது, ஒரு விடுதி கிடையாது. அதனால்தான் திருவல்லிக்கேணியில திராவிட மாணவர் உணவகம், திராவிட மாணவர் விடுதி என்று தொடங்கி அங்கே தங்க வைத்தார், உணவு கொடுத்தார், படித்து விட்டு உணவு உண்டு விட்டு அங்கே தங்குவதற்கு ஒரு வாய்ப்பை நடேசனார் தான் தொடங்கி வைத்தார். அது வரையிலும் ஒரு பாப்பான் கூட விடுதி வைக்க, அந்த விடுதியில பாப்பான் தான் தங்க முடியும், பாப்பான் தான் உணவு சாப்பிட முடியும். அப்படி பார்ப்பனர்கள் தான் உணவகங்களை நடத்தினார்கள். அதனால அங்க போய் சாப்பிடுற சூத்திரன் இலைய எடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இலையை நம்மையே எடுக்க வச்சான். இப்ப தமிழனே எடுக்க சொல்றான். அறிவு இருந்தா அவனுக்கு ஏன் இலையை எடுத்து வை, இல்லைன்னா மேசையை தொடன்னு வேற சொல்லுவான். அடுத்து காசு வாங்குறான் நம்ம கிட்ட. திராவிட இயக்கம் தோன்றவில்லையானால் என்ன ஆயிருக்கும்? அதாவது உணவகங்களில் அது நடைபாதையில் கூட நடக்க முடியாது. அடுத்து நெசவு தொழில் செய்தவரின் மகன் நெசவு, அதுதான் குலத்தொழில் என்று கொண்டு வந்தார்கள். அது இப்போ மறுபடியும் விஸ்வகர்மான்னு வருது. விஸ்வகர்மா என்ற தொழிலும் குலத்தொழிலும் ஒண்ணுதான். அதை நாம் தான் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே மாநில அரசு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தமிழகத்தில் இருக்கிற மாநில அரசு தான். வேற அரசெல்லாம் பார்ப்பானனுக்கு அடிமை, மத்திய அரசுக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. 3 மொழியா? 3 மொழி ஏத்துக்கிறோம். தமிழ்நாடு தான் 2 மொழிக்கு மேல இங்க கிடையாது, சட்டமாக்கி வச்சுட்டோம், நீ எந்த வகையில நுழைக்க முடியாது இந்தியை என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், இந்தி எதிர்க்கிறோம், பாப்பானை எதிர்க்கிறோம், ஒழிக்க முடியல இன்னும். ஆடு மாடுகளை மேய்த்திருப்போம். அடுத்து திராவிடர் இயக்கம் இல்லை என்றால், திராவிடர் சிரம் தோன்றவில்லை ஆனால் நாம் பூநூல் தான் போட்டுக் கொண்டிருப்போம் எல்லாரும். இப்பவும் 2-3 பேர் போட்டுன்னு இருக்காங்க. யாரு? இந்த தச்ச ஆச்சாரி, அந்த பொற்கொள்ளர், இவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களும் பிராமணர் தான். அடுத்து நான் அப்பன் தொழிலை மகன்தான் செய்திருக்க வேண்டும், முடி திருத்திய மகன் முடி திருத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதாவது செத்தவருடைய தோல் படிக்க வேண்டியதுதான். சலவை தொழிலாளி சலவைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும், தச்சு தொழிலாளி தச்சு தொழில் தான் செய்திருக்க வேண்டும், மரமேறியவன் மரத்தை ஏறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதாவது வணிகை தொழில் செய்வோர் வணிகத்தான் தொழில் வேண்டும். ஆனால் அவன் மட்டும் பூசாரி தொழில் செய்ய வேண்டியதில்லை. பொறியாளரா போகலாம், வழக்கறிஞரா போகலாம், நீதியரசர் ஆகலாம், இதெல்லாம் அவர்கள் ஆகலாம். நாம் அதெல்லாம் ஆக முடியாது. அடுத்து நாம் வண்டி இழுக்க வேண்டும், மாடு மேய்க்க வேண்டும், ஏர் ஓட்ட வேண்டும், வேளாண்மை செய்ய வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், ஏரி குளம் வெட்ட வேண்டும், அணை கட்ட வேண்டும், கோவில் கட்ட வேண்டும், கோபுரம் கட்ட வேண்டும், பார்ப்பானுக்கு அதாவது மாடி வீடு கட்டி கொடுக்க வேண்டும், ஓட்டுநர் வேலை செய்ய வேண்டும், சுத்தி எடுத்து வெட்ட வேண்டும், அதாவது மண் வெட்டி தூக்கி வேலை செய்ய வேண்டும், மூட்டை சுமக்க வேண்டும், அதாவது சரக்குந்து ஓட்ட வேண்டும், சரக்குந்துன்னா லாரி ஓட்ட வேண்டும், கட்டட பணி செய்ய வேண்டும், கல் சுமக்க வேண்டும். இதெல்லாம் நாம செய்யணும். அடுத்து நாம் என்ன செய்யணும்? அடுத்து அதாவது முட்டு கொடுக்க வேண்டும், பார்ப்பானை அமர வைத்து தேரை இழுக்க வேண்டும். அப்படிதான் எழுதினாங்க. திருவல்லிக்கேணியில முழுக்க பாப்பானை உட்கார வச்சு சாமியோட சேர்த்து ஊத்தினானுங்க. அவனுக்கு எவனோ சூடு சோரனை ஏத்தனான்.
இனிமே நாங்க தூக்க மாட்டோம்ட்டான். இப்ப அவனே தூக்கிறான் அவனையே. இப்ப சாமியையும் ஒரு பாப்பானையால உட்கார வச்சு அவங்களே தூக்குறானுங்க. இப்போ இவனுக்கோ சூடு சொரணம் வந்துருக்கு. ஆனால் பூசாரி வேலை செய்தவர் புல்லை நம்பி வாழ்ந்த பார்ப்பான். அதாவது அமைச்சராகலாம், ஆளுநராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம். இதெல்லாம் நான் அப்படி சொல்றதற்கு இல்ல. இப்போது எல்லாம் நாம வந்திருக்கிறோம். இது யாரால? பெரியாரால, திராவிடர் இயக்கத்தால, திராவிட இயக்கம் செய்த சாதனையால. சட்டமன்ற உறுப்பினராகவும் அதிகாரியாகவும் ஆண்டையாகவும் வந்த கோமகனை இழுத்திருந்து திராவிடர் இயக்கம் தோன்றியது. அப்பேற்பட்ட திராவிட இயக்கத்தை நாம் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் அந்த இயக்கத்தில் சேர்கிறோமோ சேரலையோ அந்த உணர்வை பெற வேண்டும். தமிழன் என்ற உணர்வும், திராவிடர் என்ற உணர்வும், பார்ப்பானை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வும், என்றைக்கும் அவனுடைய மடத்தனமும் மூட நம்பிக்கைகளையும் ஒழிக்க வேண்டும் என்பதையும், ஆன்மீக சிந்தனையிலிருந்து விடுபட்டு பகுத்தறிவு சிந்தனைக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் உண்மையிலேயே பார்ப்பானை எதிர்க்கின்ற ஒவ்வொரு உணர்வும் நமக்கு வரும். அப்படி அவனை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இப்ப கிடையாது. ஒரு காலத்தில் அவனை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அப்படி கிடையாது. நம்மை அண்டி வாழ வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்திருக்கிறது. அதனை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டை ஆளுகின்ற சூழ்ச்சியை அவர்களிடத்தில் கொடுக்க கூடாது. என்றைக்கும் தமிழன் ஆள வேண்டும், பகுத்தறிவில் ஆள வேண்டும், பெரியார் ஆள வேண்டும், திராவிட இயக்கம் ஆள வேண்டும். நாம் எல்லாம் திராவிட இயக்க சாதனையை செய்து அதனால் பயன்பெற வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேன். திங்களோடும் செழும்பருகி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரன் இடமென சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டி விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம், தமிழங்கள் மூச்சாம், தமிழங்கள் மூச்சாம். வணக்கம், நன்றி.